இந்த பைல் சூஸிங் நீங்கள் எப்படி பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஸ்க்ரீனில் 2 பட்டர்ஃப்ளை தெரியும். அந்த பட்டர்ஃப்ளை வச்சு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதில் நம்பரும் இருக்குது. ஓகேவா? இப்போ வந்து இந்த பைல் ரீடிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு வாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வர 29ஆம் தேதி 3ஆம் பிறை வருது. அன்றைக்கி வந்து உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸ் வந்து இனிஷியேஷன் இருக்குது. யாருக்கெல்லாம் வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் கிளாஸ் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ முன்பதிவு செஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கிளாஸ் பற்றின டீட்டெயில்ஸு, இது என்ன பெனிஃபிட் உங்களுக்கு கொடுக்கும் லைஃப்பில், அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து அந்த கிளாஸ் எடுத்துக்கோங்க. சில பேருக்கு வந்து அவங்களோட லைஃப் ஸ்ட்ரகிள் ஒரு ஃபேஸ் பண்ணிகிட்ருப்பீங்க, சில ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. அதுக்கு எந்த கிளாஸ் சூட் ஆகுமோ அந்த கிளாஸ் கற்றுக்கோங்க. ஏன்னா நீங்கள் கன்சல்டேஷன் வரும்போது உங்களுக்கு எது தேவைப்படும் அப்படிங்கிறது கிளாரிஃபை பண்ணி சொல்ல முடியும். ஓகே, இப்போ 29th உங்களுக்கு வந்து இனிஷியேஷன் இருக்குதுன்னா நீங்கள் 1 or 2 days பிஃபோராக வந்து புக் பண்ணிக்கணும். இந்த காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் நான், அது வாட்ஸ்அப் நம்பர். உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, அந்த ஊரோட பேர். 2வது உங்களுக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் கிளாஸ் கன்சல்டேஷன் வேணுமா, கன்சல்டேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் கிளாஸ் கற்றுக்குறீங்களா அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். அதே ஃபைல் நம்பர் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு ஏஞ்சல் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். நீங்கள் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்னால் லாக் ஆகிருக்கீங்க. அந்த லாக்கை நீங்கள் தான் உடைக்கணும். உங்களுக்கு ஓப்பன் கடவுள் வந்து வழி தான் காட்டுவார். நடந்து வரத்துக்கு நீங்கள் தான் உங்கள் காலை வச்சு நடந்து போகணும். என்ன தூக்கின்னு அப்படியே பரப்பாருன்னு நினச்சின்னு இருக்கீங்களா? ஒரு சிலர் நினச்சிட்டு இருக்கிறீங்க, கடவுள் நான் வந்து கடவுளை ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கேன், கடவுள் என்னை வந்து நேரில் வந்து அப்படியே அவரோட காஸ்டியூம்லாம் போட்டுக்கிட்டு அப்படியே வந்து என்னை வந்து டேக் கேர் பண்ணிக்கிட்டு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு. அப்படியெல்லாம் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அப்படியே தான் இருக்கணும். யார் மூலயமாவது தான் உங்களுக்கு குருமார்கள் மூலயமா ஃபஸ்ட்டு உங்களை சுற்றி இருக்கிறவங்க மூலயமா கன்வே பண்ணுவார். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபஸ்ட்டு சைன்லாம் பார்த்துருப்பீங்க, பட்டர்ஃப்ளை சைனு, நம்பர்ஸு, இதெல்லாம் நம்பர் பற்றிலாம் இப்போ அதிகமாக நீங்கள் நோட்டிஸ்ஃபை பண்ணுவீங்க. ஓகேவா? இந்த லேக்லேருந்து நீங்கள் வெளில வரணும். உங்களுக்கான டோர்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும். நீங்கள் விரும்புகிற நபரோட போய் நீங்கள் சேர்ந்து சந்தோஷமாக வாழலாம். ஆனால் இந்த லாக், உங்களை சுற்றி இருக்க அந்த பேக்ரவுண்டில் இருக்க அந்த லாக் நீங்கள் உடைக்கணும். அது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. ஆக்ஷன் எடுக்க சொல்கிறார். ஆனால் நீங்கள் வந்து எப்படின்னா, உங்களோட சுற்றி இருக்க உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்னால் நிறைய வந்து எப்படின்னா ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்க. அவங்க உங்களை வந்து ரொம்ப எந்த ஒரு முயற்சியும் செய்ய விட மாட்டாங்க. நீங்கள் செய்கிற முயற்சிக்கெலாம் வந்து ஒரு